கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜாக்லின், நான் சென்னையிலேருந்து வரேன். 2016 மேரேஜ் ஆச்சு. 3 இயர்ஸாக எனக்கு குழந்தை இல்லை. அப்போ இந்த கூட்டத்தில் கீழே உட்காந்து நான் ரொம்ப அழுது ஜோம் பண்ணேன். ஏசப்பா நீங்கள் எனக்கு குழந்தைய கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாட்சி சொல்லுவேன்னு கீழே உட்காந்து பொருத்தனை பண்ணேன். அப்புறம் எனக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்புறம் டிவியை பார்த்தேன். அங்கிள் அப்போ உன் கருவை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி அங்கிள் அந்த நேரம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு வித்தின் ஒரு 1/2 hour ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறோம். நான் 1.5 மாதமாக கன்சீவாக இருக்கேன். எல்லாம் கர்த்தருக்கு தான் துதி கனம் மகிமை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். நான் கடந்த அக்டோபர் 31 எங்கள் கடையை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு சின்ன கடை வச்சுருந்தோம். ஒரு வருமானம் இல்லாததுனால, ஒரு கடையில் வாடகை கொடுக்க முடியாதனால என் கடையை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். தலைக்கு மேலே ஒரு கடன் வேறு. என்னோடய நகை எல்லாமே பேங்கில் இருந்துச்சு. எனக்கும் வேலை கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில் திடீர்னு சொல்லிட்டு கடந்த மாதம் 7ஆம் தேதி என் ஃப்ரெண்டு அக்கா என்னை இந்த இடத்துக்கு நம்ம அன்பரின் பாதையில் மீட்டிங்க்கு போய் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். உள்ளே வரும்போதே நான் அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படிங்கிற வசனத்தை நான் பார்த்தேன். எனக்கு சரி, ஏதாவது இந்த வருடத்தில் எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும், என்னுடைய சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் இருக்குது, அதனால எனக்கு ஏதாவது ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்று நாங்கள் போய் ஜோம் பண்ணிட்டு போனோம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன இடம் நேசரத் பகுதியில் இருந்தது. அது ஒரு சந்துக்குள்ளே இருந்ததுனால விற்காமல் இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப பிரயாசப்பட்டோம். நகை கடன் இருக்குது, ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது விற்று நம்ம வீட்டை லீஸுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டோம். அது முடியவே இல்லை. இந்த இடத்துல கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு போகும்போது எனக்கு திடீர்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி ஊர்லேருந்து ஒருத்தர் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்றோம், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னானே எங்கள் அப்பா போய் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாங்க. நாங்களும் போய் முடிச்சுட்டு வந்தோம். தேவனுடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நகையை நாங்கள் திருப்பி வைக்கும்போது சொல்லுவாங்க பேங்கில், எப்போ 8 வருஷமாக நாங்கள் அதை நகையை திருப்பி வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ பேங்கில் கேட்பாங்க, எப்போ நீங்கள் திருப்பி வட்டியே கட்டவும் முடியும், திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எப்போ அந்த நகையெல்லாம் கையில் வாங்கி பார்ப்பேன்னு நினைப்பேன். இப்போ என் கையில் அந்த நகையெல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நையற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருடைய இருதயத்தில் நிறைய விருப்பங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய வாஞ்சைகளோடு, நிறைய கனவுகளோடு இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு பரலோகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிற நற்செய்தி என்ன ஆண்டவரே என்று தேவ சமூகத்திலே நான் கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை வாசிக்கலாம். சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்களுக்கு செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறாராம். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி அவர் செய்து அவருடைய ஜெபங்களை கேட்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகணும்னா, நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேணும். அப்படின்னா என்ன பயம்? மனசாட்சிக்கு பயப்படுகிற பயம், வசனத்திற்கு நடுங்குகிற ஒரு பயம், நன்மை தீமை என்னன்றதை தெரிஞ்சு நீதிக்கு பயப்படுகிற ஒரு மனநிலை உங்களிடத்தில் இருக்கணும். ஷார்ட்டாக சொன்னால், நீங்கள் இன்னைக்கு துன்மார்க்கத்தை விட்டு நல்ல மனுஷனால் நல்ல மனுஷியாக வாழ்ந்து ஆண்டவருக்கு பயந்து வசனத்திற்கு பயந்து உங்களை வாழ இன்னைக்கு ஒப்பு கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறேன்றது பேச்சில் அல்ல, செய்கையில் இருக்கணும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்பதை செய்கையில் காண்பிச்சான். எப்படி காண்பிச்சான்? ஆண்டவர் சொன்னார், தவம் இருந்து பெற்ற பிள்ளை ஈசாக்கு எனக்கு பலி செலுத்து. மோரியா மலைக்கு கொண்டு போனார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் போனான். தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு அவன் மேலே தோள் மேலே அந்த தகன பலிக்கு தேவையான கட்டைகள், விறகுகள், நெருப்பு, கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவனை அழைச்சிட்டு அந்த மோரியா மலைக்கு போகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே போயிட்டு
ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருடைய கட்டளை என்ன சொல்லுகிறது? நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னதுனால அவன் மறுப்பு பேசாமல் தவம் இருந்து பெத்த பிள்ளை, 100 வயசு வரைக்கும் காத்திருந்து பெத்த பிள்ளை, அந்த பிள்ளைய ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காம நேராக கொண்டு போய் அந்த மோரியா மலையில் தகன பலிக்கு கட்டைகள் எல்லாம் அடிக்கி மேலே அவனை கடத்தியாச்சு. ஒரு வாலிப பிள்ளை, அவன் குழந்தை கிடையாது. சிலர் வந்து ஈசாக்கு குழந்தையா இருக்கும்போது அவனை கூட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி தவறான எண்ணங்கள் இருக்கும். அப்படி அல்ல. ஒரு பலிபீடம் கட்டுவதற்கு தேவையான ஒட்டுமொத்த கட்டைகளை சுமக்கக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு வாலிபன். தகப்பனை பார்த்து நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஆடு எங்கே தகன பலிக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஞானம் வந்த ஒரு வயதில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவனை பலி செலுத்த கேட்கிறார். போயாச்சு, அவனை படுக்க வச்சாச்சு. அவன் பலி செலுத்துவதற்காக அப்படியே கத்தியை எடுத்து ஓங்கி அவனை பலி செலுத்த வரும் பொழுது ஆண்டவர், ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாத சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உன் ஏக சுதன் என்றும் ஒரே புத்திரன் என்றும் பாராமல் அவனை எனக்கு பலியிட நீ தீர்மானித்தபடியினால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்படின்னு ஆண்டவருக்கு பயப்படுற பயம்னா என்ன? நான் ஆண்டவருக்கு பயந்தவன், வசனத்துக்கு பயந்தவன். பேசுறதில்லை, செய்கை. நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்பதை உன்னுடைய செய்கையிலே காண்பிக்கணும். அப்பொழுது அங்க மரணங்கள் வராது, அழிவு வராது. அவன் ஆண்டவருக்கு பயந்தபடியினாலே ஆண்டவர் அவன் என்னெல்லாம் கேட்டானோ எல்லாத்தையும் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 24:1 ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா ஏரியாலையும் அவனுக்கு பிளஸிங். அப்படின்னா அவன் தொட்டதெல்லாம் பொன்னாச்சுன்னு அர்த்தம். அவன் விரும்பினது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாராம். இந்த மூல வசனத்தின்படி தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து என்னென்ன விரும்பினானோ எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார், நிறைவேற்றினார். காரணம், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக செய்கையிலே நிரூபித்தான். இன்னைக்கு பிறகு செய்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறவங்க அப்படின்றத நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கலாம்? வீட்டுக்கு வர்ற மருமகள்கிட்ட, நீ இவ்வளோ கொண்டு வந்த அவ்வளோ கொண்டு வருவேன்னு நினச்சேன், இவ்வளோ தான் கொண்டு வந்தியான்னு போட்டு அவளை போட்டு கொடுமைப்படுத்துறதல்ல. செய்கையில், எம்மா நீ எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்த மகாராணி, நீ கொண்டு வந்த செல்வம் இல்லை எங்களுக்கு முக்கியம், நீதான் முக்கியம். இதுதான் சாட்சி. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நிறைய மாமியார்மார்கள், நீ என்ன பெருசாக கொண்டு வந்துட்டு வந்த மாதிரி பேசுகிற, என்ன கொண்டு வந்த, என்னவோ பெருசாக கொண்டு வந்த மாதிரி எல்லாம் பேசுகிற. அவள் பெருசாக கொண்டு வராத பொருளை கொண்டு வரலங்க, பெரிய தேவன் அது இருதயத்தில் சுமந்துட்டு வந்திருக்கிற. அதை ஏன் நீங்கள் நினைக்க மாட்டேன்றீங்க? நீங்கள் சொல்லணும், நீ பெரிய தெய்வத்தை உன் இருதயத்தில் சுமந்துட்டு வந்திருக்கிற, இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் சாட்சியிலே நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்கிறது. மாமியார் ஒரு தப்பு பண்ணா கூட மருமக என்ன பண்ணணும்? எங்கள் அத்தை எனக்கு அம்மா மாதிரி, எங்கள் அம்மா பேசினா நான் ஒத்துக்க மாட்டேனா, அம்மா பேசுகிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உங்களுடைய செய்கையிலே தான் அதை நீங்கள் காண்பிக்க வேண்டும். ஆபிரகாம் அன்னைக்கு காமிச்சான். அதனால அதுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் கேட்டானோ எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதே ஈசாக்கு வளர்ந்து மேரேஜ் வயசு ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு பொண்ணு பார்க்கணும். நல்ல கவனிங்க, நீ விரும்புகிறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணுன்னா நீ ஆண்டவருக்கு பயப்படணும்னு சொல்கிற. இப்போ இவனுடைய மனசில் ஒரு ஆசை என்னென்னா, குடும்பத்தில் பொண்ணு எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் ஆசையே ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு தான் முயற்சியில் இறங்குறான். ஆதியாகமம் 24:3-4 சொல்லுகிறது, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்திற்கும் பூமிக்கும் தேவனமாயிருக்கிற ஆண்டவர் பேரில் நான் சொல்லுகிறேன். இவனுக்கு கல்யாண வயசு ஆனோடனே இவனுடைய விருப்பம் என்ன? வெளியே இருந்து ஒரு பொண்ணு எடுத்தா எப்படி இருக்குமோ தெரியாது, குடும்பத்திலேயே போய் பொண்ணு எடுத்தா இவனுடைய முறை பொண்ணுன்னு ஒன்று அங்கே இருக்கிறா, ஒருத்தி ரெபேக்கான்னு ஒருத்தி இருக்கிறா.
அவளை போய் எடுத்தால் நல்லா இருக்குமேன்னு. அதுதான் மன விருப்பம். விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் நிரூபித்தபடியினாலே, நீ என் ஏக சுதன் என்று பாராமல் பிள்ளையை எனக்கு பலி செலுத்த தீர்மானித்தபடியினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவர் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி ஆண்டவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்? இப்போ ஆபிரகாமுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவரே ரெபேக்காளுடைய இருதயத்திலும் அவருடைய அப்பாவுடைய இருதயத்திலும் அவருடைய சகோதரருடைய இருதயத்திலும் பேசிட்டார். இப்போ இங்கேருந்து ஆபிரகாம் அனுப்புகிற வேலைக்காரர் அங்கே போகிறார். போயிட்டு என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, எல்லா செல்வங்களும் அவருக்கு இருக்கிறது, அதனால் இவளை நான் பெண் கொள்வதற்காக பேசி இவளை அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறேன். இவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய இருதயத்தில் நோன்னு சொல்லக்கூடாது, எஸ்ன்னு சொன்னதுனால தான் கையோட பொண்ணை அனுப்பி விட்டாங்க. இல்லைன்னா அனுப்பி விடுவாங்களா? அதெல்லாம் முடியாதுப்பா. எங்கள் உறவை விட்டு போய் ரொம்ப நாளாச்சு. அவர் அந்த பக்கமாக போயிட்டாரு, நாங்கள் இந்த பக்கமாக வந்துட்டோம். இப்போ அவங்க எப்படி இருக்காங்க என்னான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் உள்ளூர்லேயே மாப்பிள்ளை பார்த்துடுறோம் அப்படின்னு ரெபேக்காவுடைய தகப்பன் சொல்லலை, லாபான் சொல்லலை, ரெபேக்காவுடைய சகோதரன் சொல்லலை, யாருமே சொல்லலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பெத்துவேலும் சொல்லலை, லாபானும் சொல்லலை, யாரும் அங்கே மறுப்பு சொல்லலை. கடைசியாக இவள்கிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய வாய்மொழிப்படி தான் இப்போ நடக்க போகுதுமா, உனக்கு ஓகேயா இல்லையா? அவள் ஓகேன்னு சொன்னா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவளுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆசையை நான் நிறைவேற்றும்படி நீ எஸ்ன்னு சொல்லு. ஆமேன். இப்போ நிறைய பேர் நினைக்கிறீங்க, அப்போ நாங்கள் உள்ளூரில் சொந்தத்திலேயே பொண்ணு எடுக்கலாமா, சொந்தத்திலேயே பையனை கொடுக்கலாமா அப்படின்னெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறீங்க. நீங்கள் எது உங்கள் மனசில் விரும்புகிறீங்களோ அதை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு சொந்தத்தில் எடுத்தால் நல்லா இருக்குன்னா நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு சுத்தமான இதை வாய்க்க பண்ணுங்க. இல்லை ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு ஒரு புது உறவு வரணும்னு நான் ஆசைப்படுறேன், நான் அதை செய்யட்டுமான்னா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு சுத்தமானது அவருடைய கரத்தால் உங்களுக்கு வாய்க்கும். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஒரு காரியத்தில் இறங்குனீங்கன்னா அங்கே தப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீ விரும்பி இருக்கலாம், ஆண்டவரே ஒரு நல்ல வரன் வந்திருக்கு என் பிள்ளைக்கு, மக வேண்டான்னு சொல்கிறாளே, எனக்கு தெரிஞ்ச ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய சுத்தன்னு சொல்லிட்டீங்களே, கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அடம் பிடிக்கிறாளே, என் மகளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே. இன்றைக்கு உன் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவளுக்குள் இருக்கிற கட்டுகளை ஆண்டவர் அறுப்பார். உன் விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவனுக்குள் இருக்கிற கட்டுகளை அறுப்பார். ஹல்லேலூயா. நிறைய தாய்மார்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க, பிள்ளைகளின் நிமித்தம் மனக்குமரலோடு வந்திருக்கிறீங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகமம் 5:29 நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இன்று முதல் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம பாஷையில் சொன்னால் நீங்களும் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவருடைய வாழ்த்துதல், அதுதான் உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் இனி என்றென்றைக்கும் நன்றா இருக்கும்படி. அப்படின்னா இன்னிலிருந்து நீங்களும் உங்க பிள்ளைகளை நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவர் மனதார வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகளுடைய பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் இன்றைக்கு இணைக்க விரும்புகிறார். பிள்ளைக்கு டெலிவரி ஆகி பிள்ளை இன்னும் பார்க்க வரலையே மருமகன் என்று வேதனையோடு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீட்டுக்கு போ, உன் பிள்ளையை பார்ப்பதற்காக, பேரனை பார்க்கிறதற்காக மட்டுமல்ல, உன் மகளையும் கூடவே அழைத்து கொண்டு போகும்படி மருமகன் வீடு தேடி வருகிறதை காண்பாய். ஹல்லேலூயா. சத்தாலும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன உன்னுடைய புருஷனை ஆண்டவர் கொண்டு வருவார். எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போன உன் மனைவியை ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த வீட்டு வாசற்படியை நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டு விட்டு போன உன் பிள்ளையை கொண்டு வருவார். காரணம் இன்றைக்கு உன்னுடைய மனதில் இருக்கிற விருப்பம் அதுதான். ஆண்டவரே என் பிள்ளையை என் வீட்டிற்கு கொண்டு வரும், என் பிள்ளை இல்லாத வீடு வறுமையா இருக்கிறது கண்ணீரோடு இருக்கிறாய். ஒரு தாயினுடைய கண்ணீரை, ஒரு தகப்பனுடைய கண்ணீரை மதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு பிறகு உங்கள் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமாம், அதற்கான மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். யோபு சொன்னான், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா.
அடுத்து ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் விரும்புகிறதை கொடுப்பார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமாம். நெடுங்காலம் காத்திருக்கிறாய். ஏதோ ஒரு வேலைக்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் கடன் அடைப்பதற்காக இருக்கலாம், ஒரு அபிஷேகத்திற்காக இருக்கலாம், ஒரு வல்லமைக்காக இருக்கலாம், ஒரு வரங்களுக்காக இருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம், ஒரு விசாவுக்காக இருக்கலாம், பிஆருக்காக இருக்கலாம், சிட்டிசன்ஷிப்புக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக நீண்ட காலமாக காத்திருக்கிறீங்க. இன்னைக்கு காத்திருந்த பிள்ளைகளுடைய பெண்டிங் ஃபைல் எல்லாத்தையும் ஆண்டவர் கிளியர் பண்ணுறாரு. ஆமாம், அது ஜாபு காரியமாக இருக்கலாம், அரசாங்க வேலை காரியமாக இருக்கலாம், வியாபார விஷயமாக இருக்கலாம், வெளியே வர வேண்டிய பணம் வர வேண்டியதாக இருக்கலாம், கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். நிறைய காரியத்தை நீண்ட காலமாக காத்திருந்துட்டு இருக்கீங்க. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே ஆண்டவர் ஆகாரத்தை தருவார் என்று. இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் அவரையே நோக்கி காத்திருக்குமாம். அவர் கொடுக்க அவைகள் பெற்றுக்கொள்ளும், அவர் தன்னுடைய கரத்தை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாமுடைய வீட்டில் நேர போய் ஆண்டவர் போய் நின்றுட்டு, ஆபிரகாமே நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இந்த பேசேஜை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் எதுக்கோ வந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? நீண்ட நாளாக இருதயத்தில் ஏக்கம், நெடுங்காலம் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கி ஏக்கம். ஒரு குழந்தைக்காக அவனுடைய இருதயத்தில் ஒரு பயங்கரமான ஏக்கம். ஆண்டவர் வந்த காரியம் வேற. ஏன்னா ஆண்டவர் வேற சப்ஜெக்ட் பேசுகிறாருங்க. என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பாதுகாப்பு, நான் உனக்கு மகாபரிய பலன், உனக்கு ஸ்ட்ரென்த் நான் தான்ப்பா அப்படின்றாரு. அவர் சொன்னதுக்கும் அடுத்து இவன் கேட்கறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே ரூட்டை மாற்றி பேசுகிறான், பிளேட்டை மாற்றி பேசுகிறான், அப்படியே சப்ஜெக்டை மாற்றுறான்ன மாதிரி. இவன் இருதயத்தில் இருக்கிற வேதனை, நீண்ட நாட்களாக இருதயத்தில் இருந்த ஏக்கம், நெடும் காலம் காத்திருந்து இருதயத்திலே ஏங்கி இருந்த அந்த ஏக்கம் நீண்ட நாளாக யோசித்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி ஆண்டவர் வந்தாச்சுன்னா அவர் என்ன சொன்னாலும் சரி அதை கேட்பேன். அடுத்து என் மனசில் இருக்கிறது இன்னைக்கு அவர்கிட்ட பட்டுன்னு போட்டு உடைக்க போகிறேன் அப்படின்னு அவன் காத்துட்டு இருந்தான். அதுதான் போட்டு உடைச்சிட்டான். ஆண்டவர் என்னமோ சொல்லிட்டு இருக்கிற இவன் பதில் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரே, எனக்கு நீர் பாதுகாப்பு கேடகம், உங்கள் ஸ்ட்ரென்த்தில் தான் நான் ஓடுற ஆண்டவரேன்னு சொல்லுக்கு பதிலாக, ஆண்டவரே இன்றைக்கு என்னை தேடி வந்திருக்கிறீரே, அடியனுக்கு என்ன தர போறீங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று போட்டு உடைச்சிட்டான். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, கண்டிப்பா எனக்கு ஏதோ ஒன்று கொண்டு தான் வந்திருக்கிறீங்க. எனக்கு என்னத்தை தரப்போகிறீர்? எனக்கு என்னத்தை தரப்போகிறீர்? நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே. நண்பதேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா அவன் கொஞ்ச காலம் அல்ல, நெடுங்காலம் காத்திருந்தான், நெடுநாளாய் காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று எபிரேயர் 6:15 சொல்கிறது. நெடுங்காலமாய் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். போட்டு உடைச்சிட்டான். அன்னைக்கு மனசில் இருந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய மனசு அப்படியே போட்டு உடைச்சிட்டிங்க. ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் மனசில் சுமந்துட்டு வந்தீங்களோ எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்க. ஒருவேளை நீங்களும் ஆபிரகாமை போல, ஆண்டவரே இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, எனக்கு ஏதோ ஒன்று கொடுக்க போறீங்க, எனக்கு என்னத்தை தருவீர் ஆண்டவரே, எனக்கு என்னத்தை தருவீர்? நான் வேலை இல்லாதிருக்கிறேனே, நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே, நான் கடனில் இருக்கிறேனே, நான் அவமானத்தில் இருக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு என்னத்தை தர போறீங்க ஆண்டவரே? ஆண்டவர் உடனடி அங்கே கிரியை நடப்பிக்க ஆரம்பித்தார். டக்குன்னு ஆபிரகாமை வெளியே வா அப்படின்னார். வெளியே வந்து இந்த வானத்தை அண்ணாந்து பார், வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார். உன்னால் எண்ண முடியுமா? எண்ண முடியவே இல்லை. அதே போல உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீ போட்டு உடைச்ச அந்த காரியத்தில் எண்ணி முடியாத அற்புதங்கள் நடக்கும், எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கும், எண்ணி முடியாத ஆச்சரியங்கள் நடக்கும். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று.
அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் நடக்கும். அன்னைக்கு அப்படி தான் அன்னாள் ரொம்ப நாளாக எல்லாரும் பேசுகிறத கேட்டு மனசு உடஞ்சி டிப்ரெஷனில் மனம் நொந்து போய் ஒரு நாள் வந்து ஆண்டவட்டத்தில் மனசில் இருக்கிறத போட்டு உடைச்சிட்டா. வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்தை ஆண்டவட்டத்தில் ஊற்றிட்டேன். அப்படின்னா என்ன தெரியுமா? என் இருதயத்தில் இருக்கிறத உடைச்சி ஊற்றிட்டேன்னு அர்த்தம். இருதயத்தில் இருக்கிறத உடைச்சி ஊற்றினா அதன் பிறகு அவள் சந்தேகப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை, போய் சாப்பிட்டா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் மனசில் எதை சுமந்து வந்திருந்தாலும் போட்டு உடைச்சிருங்க. ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு ஆபத்தான காரியம், யாரோ ஒருடைய மிரட்டல், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காலத்தில் நீ செய்த பாவத்தின் நிமித்தம் உன்னை மிரட்டிட்டு இருக்கிறான, போட்டு உடைச்சிருங்க இன்றைக்கி ஆண்டவரத்தில். ஆண்டவரே, எனக்கு இதுக்கு மேலே அந்த மிரட்டல் வரக்கூடாது, அந்த ஃபோன் கால் வரக்கூடாது, அவன்கிட்ட என் மெயில் வரக்கூடாது, எந்த செய்தியும் வரக்கூடாது, இன்று கண்ட இந்த எகிப்தியனை இனி என்றும் காணக்கூடாது. ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் இனி அதை தேடியும் காணாதபடி செய்வார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும். சாமி, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள
எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.